வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு அற்புதமான சோலார் பிஎல்டிசி வாட்டர் பம்பை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இந்த சைட்டை என்னோட சொந்த நேட்டிவான நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் ராசிபுரம் தாலுக்கா மங்களபுரம் கிராமத்தில் தாங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம டீம் பார்த்திங்கன்னா சோலார் பேனலை மவுண்டிங் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சரை ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வில்லேஜ் சைடில் இருக்கிற ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஒர்க் செய்ய போகிறோம் அப்படின்னா அவங்களும் கூட நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு நல்ல மனசு தாங்க இங்கே இருக்கிற ஹைலைட்டு. ஸோ இப்போ நம்ம பக்கத்தில் நம்ம டீமு ப்ளஸ் இந்த ஏரியாவை சேர்ந்தவங்கெல்லாம் இந்த ஸ்ட்ரக்சரை மவுண்ட் பண்ணுறதுக்கான ஒர்க்கெல்லாம் பார்த்து கொடுத்துட்டு ஸ்ட்ரக்சரை மவுண்டிங் ஒர்க் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஜிஐ ஸ்ட்ரக்சர், அதாவது நம்ம மண்ணுலையும் சரி நம்ம எங்கே யூஸ் பண்ணாலும் நான் கரோஷன், அதாவது கரோஷனே ஆகாத ஸ்ட்ரக்சர் தாங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா நம்ம மவுண்டிங் ஒர்க்லாம் முடிச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறது தாங்க. நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்க பேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் பிராண்டை சேர்ந்த ஆக்சிடெக் அப்படிங்கிற மோனோ 540 பேனல் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட பிஎல்டிசி மோட்டார் பார்த்திங்கன்னா முழுக்க சோலார், அதாவது டிசி பவரில் மட்டுமே ரன் ஆகிறதுனால இதுக்கு ஆம்ஸ் ரேட்டிங் அதிகமாக தேவைப்படுது. அதனால தான் நம்ம இந்த பிஎல்டிசி மோட்டருக்கு மோனோகிறிஸ்டலின் சோலார் பேனலை யூஸ் பண்ணுறோம். டோட்டலாக பார்த்திங்கன்னா 6 பேனல் நம்ம இந்த சைட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மோனோ பேனல் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு லோ சன்லைட்டில் கூட மேக்ஸிமம் பவரை யூட்டிலைஸ் பண்ணி கொடுக்குற பவர் பார்த்திங்கன்னா இந்த மோனோ பேனலுக்கு இருக்குது. இதுதாங்க நம்மளோட பிஎல்டிசி மோட்டார். இந்த மோட்டார் பார்த்திங்கன்னா 2100 வாட்ஸ் பவர் கொண்டது, 1.5 இன்ச்சு ஹெட் ரேஞ்சு கொண்டது. இந்த மோட்டார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 520 அடி வரைக்கும் வேலை செய்யும். இது முழுக்க டிசியிலேயே ரன் ஆகக்கூடியது. அதனால் நம்மளுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 ஒயர் மட்டும் கொடுத்தனா போதும். இப்போ நம்ம டீம் பார்த்திங்கன்னா பக்காவாக ஒயரிங் கனெக்ஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஆசீர்வாத் பைப் இறக்கிறதுக்கு செயின் பிளாக் அப்படிங்கிற மெஷினை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே அது அவைலபிலிட்டி இல்லாததுனால ஜேசிபி மெஷினை வச்சியே நம்ம டீம் ஒரு புது ஐடியாவில் மோட்டாரை இறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த போர்வெல் பார்த்திங்கன்னா 350 அடி டெப்த் இருக்குது. நம்ம இதில் 300 அடி வரைக்கும் மோட்டார் இறக்கியிருக்கோம். ஆசீர்வாதில் 1.5 இன்ச்சு பைப்பை தான் நம்ம இந்த சைட்டில் இறக்கியிருக்கோம். போர்வெல்லேருந்து சோலார் பேனல் பார்த்திங்கன்னா ஒரு 300 அடிக்கு அந்த பக்கமாக இருக்குது. நம்ம இங்கேருந்து பைப்லைன் மூலிமா பண்ணைக்குட்டை அப்படிங்கிற ஒரு குட்டை கட்டி அதில் தண்ணியை எடுத்து விட்டுட்டு திரும்பவும் நம்ம அதில் இருந்து பாசனத்துக்காக எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி டெக்னாலஜியை இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பைப் ஒரு 280 அடி வரைக்கும் இறக்கிட்டாங்க. இப்போ நம்ம தண்ணி எடுத்து விட்டு டெலிவரி எப்படி வருதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுதாங்க நம்ம பிஎல்டிசி மோட்டரோட வாட்டர் டெலிவரி. இப்போ டைம் பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக 4:35ங்க. அப்போ கூட பார்த்திங்கன்னா பைப் ஃபுல்லாக 1.5 இன்ச்சு பைப்பில் ஃபுல் டெலிவரி வந்துட்டுருக்குங்க. இதுதான் நம்ம பிஎல்டிசி மோட்டரோட ஒரு சூப்பரான ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஒரு 5 ஹெச்பி மோட்டாரில் என்ன தண்ணி டெலிவரி கிடைக்குமோ அது நம்மளோட பிஎல்டிசியில் ஒரு 3 ஹெச்பி ரேஞ்சுக்கே கிடைக்குதுன்னா செம்ம டெக்னாலஜிங்க இது. ஸோ தண்ணியை கண்ணில் பார்த்த அடுத்த செகண்டே விவசாயியோட முகத்தில் ஒரு சூப்பரான ஒரு ஆனந்தத்தை பார்க்கலாங்க. அதுதாங்க எங்களுக்கும் மகிழ்ச்சியாக கொடுக்குது. இந்த சோலார் வாட்டர் பம்ப் யூஸ் பண்ணுறதுனால என்ன நம்மளோட மெயின் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு தாங்க. ஏசி சோலார் பம்பை விட பிஎல்டிசி போடுறதுனால உங்களுக்கு ரொம்ப சீப்பான ரேட்டில் போட முடியுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏசி வாட்டர் பம்பு போனீங்கன்னா நீங்கள் பாலி பேனல் அதிகமாக யூஸ் பண்ணணும். ஆனால் இந்த பிஎல்டிசியில் மோனோ பம்ப் யூஸ் பண்ணுறதுனால கம்மியான பேனல் யூஸ் பண்ணாலே போதுங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி இபி சோர்ஸ் இல்லாமல் தண்ணி போர் இருக்குது ஆனால் தண்ணி எடுத்துவிட முடியல அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு பிஎல்டிசி சோலார் வாட்டர் பம்போ இல்லை ஏசி வாட்டர் பம்போ போட்டு கொடுக்குறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.